அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று சஷ்டி விரதம் 9/1/2026 வெள்ளிக்கிழமை. இந்த ஒரு நாளில் நீங்கள் முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த ஒரு செயலை செய்யுங்க. கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும். சஷ்டி விரதம் அப்படிங்கிறது கந்தனின் அருள் நமக்கு முழுமையாக கிடைப்பதற்கான ஒரு முக்கியமான புனித நாளாக இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் முருகனின் கோவிலுக்கு சென்று முறையாக நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய கடனுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். நோய்கள் நம்ம அனைவரையும் விட்டு நீங்கிவிடும். திருமண தடைகள் நீங்கும். புத்திர பாக்கியம் நமக்கு கிடைக்கும். மன அமைதி ஆகிய பல நன்மைகள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும். முதல்ல கோவிலுக்கு செல்லும் முன் நம்ம செய்ய வேண்டியவைன்னு சில காரியங்கள் இருக்கு. அது என்னென்னு காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முதல்ல கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி அதிகாலையில உங்களுடைய வீட்டில் நீங்க எந்திக்கணும். எந்திரிச்சு எண்ணெய் குளியல் செய்வது மிகவும் நல்லது. அதுவும் இந்த சஷ்டி நாட்கள்ல பெண்களும் ஆண்களும் எண்ணெய் குளியல் செய்துவிட்டு கோவிலுக்கு சென்றீங்கன்னா அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வீட்டிலும் உங்களுக்கும் கட்டாயம் நடக்கும். தூய வெள்ளை அல்லது மஞ்சள் நிற உடையை அணிந்து கொண்டு இந்த ஒரு நாளில் நீங்கள் கோவிலுக்கு செல்லலாம். மனதில் ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை ஜெபித்து கொண்டே நீங்க கோவிலுக்கு செல்வது, கோவிலுக்குள் நுழையும் பொழுது கூறுவது என அனைத்திலும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் வெற்றி கிடைக்கும். இந்த ஓம் சரவணபவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை கூறிக்கொண்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வானது கிடைக்கும். முடிந்தால் உபவாசம் அல்லது பலவிரதம் கடைபிடிக்கலாம் இந்த ஒரு நாளில். இதனால் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் இந்த ஒரு நாளில் ஏற்படும். இரண்டாவதாக, கோவிலுக்குள் நுழைந்தவுடன் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடுன்னு சில விஷயங்கள் இருக்கு. முதல்ல கோவில் வாசலுக்குள்ள நீங்க நுழைந்த உடனே கோபுர தரிசனத்தை நீங்க வணங்கணுங்க. கோவிலுக்குள் நுழைந்த உடனே நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அங்க இருந்து பார்த்தீங்கன்னா கோவிலுடைய கோபுரம் தெரியும். அந்த கோபுரத்தை நீங்க தரிசனம் செய்யணும். முடிந்தா வணங்கி கும்பிடுங்க. இல்லைன்னா கையெடுத்து முருகப்பெருமானை நினைத்து கோபுர தரிசனத்தை நீங்க வெளியிலிருந்து கோவிலுக்குள் நுழைந்த உடனேயே கண்டிப்பாக நீங்கள் வணங்கி விட்டு உள்ளே செல்வது மிகவும் நல்லது. அடுத்ததாக கோபுர தரிசனத்தை முடித்துவிட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி நின்று கொள்ளுங்க. நின்று விட்டு கந்தா என் குறைகளை தீர்க்கும் குருவே அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நீங்க 11 முறைகள் உங்களுடைய மனதார நீங்க கூறணும். கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக நீங்க கோவிலுக்குள் செல்லுங்கள். கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வுகளை கட்டாயம் ஏற்படுத்தி வைப்பார். எனவே இந்த ஒரு வார்த்தையை நீங்க கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி கூற வேண்டும். கந்தா என் குறைகளை நீக்கும் குருவே அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை பிழைகள் இல்லாமல் கூறுங்கள். கண்டிப்பாக நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். மூன்றாவதாக, முருகனுக்கு ஏற்ற வேண்டிய முக்கிய பொருட்கள். சஷ்டி விரத நாள்ல முருகனுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் மிகவும் பிடித்த பொருட்கள், மிகவும் செய்ய வேண்டிய சில முக்கிய செயல்கள். முதலாவதாக, நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு. இந்த 2 விளக்குல ஏதாவது ஒரு விளக்கையாவது நம்ம முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானின் சன்னதியில் வைத்து ஏற்றுவிட்டு நம்முடைய பிரச்சனைகளை கூறும் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமான் காது கொடுத்து கேட்பாராங்க. செவ்வரளி, செவ்வந்தி, வெள்ளை மலர்கள் இது அனைத்தையும் முருகப்பெருமானுக்கு நீங்க இந்த ஒரு நாள்ல நீங்க மாலை போலோ அல்லது ஒரு பூக்களையோ கொண்டு வந்து முருகப்பெருமானுக்கு நீங்க சமர்ப்பணமாக கொடுக்கலாம். வாழைப்பழம், அடுத்து பஞ்சாமிர்தம் இதை நைவேத்தியமாக நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் தோன்றும். தேங்காய் முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று நீங்கள் உடைப்பது மிகவும் நல்லது. அப்படி உடைக்கும் பொழுது உங்களுடைய துன்பங்களும் பிரச்சனைகளும் தேங்காய் சிதறி ஓடுவது போல உங்களுடைய துன்பங்களும் பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலகி ஓடிவிடும். சந்தனம், குங்குமம், விபூதி இது அனைத்தையும் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்த சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களால் நடத்தி காட்ட முடியும். முடிந்த வரைக்கும் இந்த ஒரு நேரத்துல விளக்கு ஏற்றி கந்த சஷ்டி கவசம் சொல்லுவது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக முருகப்பெருமானின் கோவிலில் வைத்து இதை நம்ம கூறினோம் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் நடக்கும். அடுத்ததாக, கட்டாயம் பாராயணம் செய்ய வேண்டிய சில ஸ்லோகங்கள்னு முருகப்பெருமானோட கோவிலில் வைத்து நம்ம சொல்ல வேண்டியது இந்த சஷ்டி விரத நாட்கள்ல சில செயல்கள் இருக்கிறது. கோவிலில் அல்லது பிரகாரத்தில் அமர்ந்து சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. முதலாவதாக கந்த சஷ்டி கவசம் அதை நம்ம கூறணும். இரண்டாவதாக சுப்பிரமணிய புஜங்கம் இதையும் நம்ம கூறுவது மிகவும் நல்லது. சரவணபவ மந்திரத்தை 108 முறைகள் கூறலாம். முருகனை
108 முறைகள் போற்றின 108 போற்றி மந்திரங்களையும் நீங்கள் அந்த ஒரு நேரத்தில் கூறுங்கள். இதை நீங்கள் சொல்வதனால் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் நடக்கும் என்றால், எதிரிகள் அனைவரும் உங்களை விட்டு விலகி விடுவார்கள். மனதைரியம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகிவிடும். இது அனைத்தும் உங்களுக்கு கட்டாயம் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். 5வதாக பிரதட்சணம். அது மட்டுமல்லாம வாக்கு கொடுக்கும் முறை. இந்த இரண்டும் நீங்க இந்த ஒரு நேரத்தில் செய்ய வேண்டும். முருகன் சன்னதியில் 6 அல்லது 12 முறை நீங்க பிரதட்சணம் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இதை நீங்கள் செய்வதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். ஒரு நல்ல காரியம் நிறைவேறினால் அடுத்த சஷ்டி விரதம் வரும் அல்லவா, அன்று மீண்டும் உன்னை வணங்குவேன் அப்படின்னு நீங்க கூறுங்க. நீங்க ஏதாவது ஒரு நல்ல செயல் நடக்கணும்னு கண்டிப்பா வேண்டிக்கோங்க. அப்படி சஷ்டி விரத நாள்ல பிரதட்சணம் இருந்து நீங்க முருகப்பெருமானிடம் வாக்கு கொடுக்கணும். வாக்கு கொடுத்து விட்டு அது நடந்துருச்சு அப்படின்னா அடுத்த சஷ்டி விரதம் நான் மீண்டும் உனக்கு இந்த ஒரு வாக்கை நான் கொடுத்தேன் அல்லவா, அதைக்காண்டி உனக்கு பிரதட்சணம் செய்கிறேன், தேங்காய் உடைக்கிறேன்னு நீங்க வாக்கு கொடுக்கணும். கண்டிப்பா இந்த ஒரு வாக்கு கொடுப்பது உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக கண்டிப்பாக வழங்கப்படும். எனவே சஷ்டி விரத நாட்கள் உங்களுடைய வாக்கையும் நீங்க இந்த ஒரு நேரத்தில் கொடுப்பது பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா பிரசாதம் அல்லது அன்னதானம் நீங்க வணங்கினீங்கன்னா கண்டிப்பா நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கோவில் பிரசாதத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து குடும்பத்தோடு நீங்க பகிர்ந்து கொள்வதும் மிக பெரிய அளவுல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்தா அன்னதானம் அல்லது ஏழைகளுக்கு நீங்க இந்த ஒரு நேரத்துல உணவு வாங்கி கொடுக்கலாம். கோவிலுக்குள் வேலை பார்ப்பவர்களுக்கோ, ஏழைகளுக்கோ, கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ, முடியாமல் இருப்பவர்களுக்கு நீங்க இந்த ஒரு நேரத்துல ஒரு 2 அல்லது 3 நபர்களுக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்து வெளியில் வரும் பொழுது ஒரு 3 நபர்களுக்காவது நீங்க உணவு வாங்கி கொடுங்க. அவங்க வயிறார சாப்பிடும் பொழுது பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். இது முருகனுக்கு மிகவும் உகந்த ஒரு தருமமாக கருதப்படுகிறது. எனவே இதனையும் நீங்கள் செய்யுங்கள். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு தாங்க அர்த்தம். எனவே இதனையும் நீங்க செஞ்சு பாருங்க, பெரிய அளவுல நன்மைகளானது நடக்கும். கோவிலில் இருந்து வந்த பிறகு வீட்டில் செய்ய வேண்டிய சில விஷயங்கள்னு இருக்கும். வீட்டிலும் ஒரு சிறிய விளக்கு, ஏதாவது ஒரு விளக்கு, உங்க வீட்டில் என்ன விளக்கு இருக்கோ அந்த ஒரு விளக்கை ஏற்றி நீங்க வழிபடுங்க. வீட்டிலையும் ஓம் சரபணபவ அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை 21 முறை வரை நீங்க ஜெபித்து கூறுங்க. கண்டிப்பா இதனால் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த ஒரு நாள் முழுவதும் கோபம், தீய சொற்கள், தீய எண்ணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துக்கோங்க. முழுக்க முழுக்க முருகன் மீது உங்களுடைய பாரத்தை போட்டுங்க. பாரத்தை போட்டு முருகனை மனதார நினைத்து கொண்டே இருங்க. கண்டிப்பா அந்த ஒரு நாளானது உங்களுக்கு பிடித்த ஒரு நாளாக இருக்கும். நீங்க எதை நினைத்து போறீங்களோ கண்டிப்பா அந்த செயல்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சஷ்டி விரத வழிபாட்டிற்கான சில பலன்கள் என்னென்னா, திருமண தடைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கிவிடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நோய், கடன், மன அழுத்தம் இது அனைத்தும் குறையும். கல்வி, வேலை, தொழில் இது அனைத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் அடைய முடியும். குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய வாய்ப்பும் கட்டாயம் இருக்கும். கந்தா உன் அருளே எங்கள் வாழ்வு அப்படிங்கிற நம்பிக்கையுடன் சஷ்டி விரத நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒளி பிறப்பதற்கான ஒரு நாளாக இந்த சஷ்டி விரத நாளானது கட்டாயம் அமையும். இது அனைத்தையும் நீங்களும் இந்த ஒரு நேரத்தில் செய்யுங்கள். இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கு. எனவே நீங்களும் இதனை பயன்படுத்தி பாருங்கள். இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களானது ஏற்படும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.